லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாகி யனாலுஹு தக்வா. உங்களோட இறைச்சி இருக்குது, அது மீசான்ல தராசுல வைக்கப்பட்டாலும் அதோட சேர்த்து இஹ்லாஸ பார்க்கப்படும். அந்த இறைச்சி 300 ராத்தலும் மீசாண்ட தராசில் இருக்கும் என்று வைங்க, ஹதீஸ்ல இருக்குது. அதனுடைய முடிகள் கொம்புகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்படும். அதோட சேர்த்து வலாகி யனாலுஹு தக்வா. தக்வான்ற என்ன தெரியுமா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. யா அல்லாஹ், இந்த குர்பானை நான் உனக்காகத்தான் கொடுக்கிறேன். இந்த இஹ்லாஸ் கண்ணுக்கு விளங்காது, இது கண்ணுக்கு விளங்காது. குர்பான் கொடுக்கிறது விளங்கும், மாடை விளங்கும், அறுக்கிற விளங்கும், சாப்பாடு கொடுத்தது விளங்கும், 10 லட்சத்துக்கு மாடை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் என்று விளங்கும். ஆனா அவட்ட இருக்கிற இஹ்லாஸ் இருக்குதே, அல்லாஹ் சொல்றான், இது ஒன்றும் என்கிட்ட வராது. வலாகி யனாலுஹு தக்வா. இறையச்சமும் தக்குவாவும் தான் இந்த இடத்துல வரும். அதனால தான் சஹாபாக்களை பார்த்துட்டீங்க, இரவுல தான் சதக்கா கொடுப்பாங்க. இரவு தான் பொருத்தமான நேரம் அவங்களுக்கு. இப்படி கரண்ட் வசதிகள் ஒன்றும் இல்லை. சுபஹானல்லாஹ். சுருக்கமா சொல்றேன், உசைன் ரலியல்லாஹுடைய மகன், அவருடைய பேரும் அலிதான், ஜைனுல் ஆப்தீன் என்று சொல்லப்படும். அவர் மௌத்து. அவரை கொள்பாட்ட நேரத்துல அவருடைய முதுகெல்லாம் காயம். சவுத் சாட்டையுடைய மார்க், என்ன மார்க் தெரியாது, என்ன மார்க் என்று தெரியாது, அடக்கம் செஞ்சுட்டாங்க. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். கொஞ்ச நாளைக்கு போறோம், 100 குடும்பத்துக்கு இவர் இரவுல கொண்டு போயிட்டு ஒரு மூட்டை ஃபுல்லா, அது பூர்த்தியா அந்த மூட்டை ஃபுல்லா சாப்பாடு கொண்டு போயிட்டு, சாப்பாடை தயார் செஞ்சு அதை தன்னுடைய முதுகுல வச்சு கொண்டு போயிட்டு 7 மிஸ்கீன்ட வாசல்ல கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தெரியாம வச்சுட்டு வருவார். இது முடிகிற காலம் விளங்க போகல, திரும்ப கொண்டு போயிட்டு அதை வீட்டுல வைப்பார். இப்படி எத்தனை குடும்பத்தை பார்த்திருக்கிறார் தெரியுமா? 100 குடும்பத்தை பார்த்திருக்கிறார். 100 குடும்பத்தை இஹ்லாஸுடன் பார்த்திருக்கிறார். அவருடைய இஹ்லாஸ் இருக்கிறே, அவருடைய இஹ்லாஸ் ஒரு நாளும் கண்ணுக்கு விளங்காது. அந்த இஹ்லாஸ் அது கல்போட சம்பந்தப்பட்டது. இஹ்லாஸுக்கு பாரம் கூட. அதனால உலகத்துடைய இன்னைக்கு ஃபித்னா சொல்றோமே, ஒரு நாடு இன்னொரு நாடோட இறக்கப்படணும் என்றால் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு இப்ப மழை பெஞ்சு கொண்டிருக்கு, நிறைய மக்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுவா கேட்டுக்கோங்க, நிறைய மக்கள் பயத்தோட இருக்கிறாங்க. எத்தனை மக்கள் நேற்று கூட நான் கண்டேன், எவ்வளவு மக்கள் பயம். இன்னைக்கு உலகத்துடைய ஃபித்னா இல்லாம போகணும் என்றால் கண்ணுக்கு விளங்காத இஹ்லாஸ் என்ற ஹஜ்ஜில் இருக்கணும், என்ற குர்பான்ல இருக்கணும், என்ற இதர எல்லா அமல்கள்ல இருக்கணும், என்ற திலாவத்தில் இருக்கணும், என்ற திக்ரில் இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் யாரும் 10 பேர் பார்த்துட்டா சரி என்ற ஒரு போட்டோ, அதுக்கென்று தேவையான என்ற எல்லா அமலும், இவருடைய பிரயாணம், இவர் காபா வலம் வாரது, இவரை கொடுக்குற மாடு, அல்லாஹ் எத்தனையோ போட்டோ, எல்லா இடமும் அல்லாஹ் பாதுகாக்கணும். மறைச்சி மறைச்சி ஒளிஞ்சு செய்ய வேண்டிய அமால்கள் இன்னைக்கு எல்லாமே அப்படி ஆகிட்டு. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த இஹ்லாஸ் நசீபாக்கணும்.